பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கிட்டோம். வாங்குனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கப் கேக் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். ஆனா அவர் சொன்னது, என்னய்யா இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கணும்னு என் அடி மனசு பிராண்டதுப்பா. சரி ஓகே உங்க ஆசையை கெடுப்பானேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்ககிட்டயே குடுத்துட்டேன். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் சொன்னேன். ஸோ ஃபுல்லா பண்ணது எல்லாமே அவங்க தான். எக்ஸாம்ல பிட் அடிக்கிற கதை மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க ஒவ்வொன்னுமே வந்துட்டு கரெக்ட்டா போட்டிருக்கோமா? இதுதான் கரெக்ட்டா? மெஷர்மென்ட் கரெக்ட்டா? அளவு கரெக்ட்டா எடுத்திருக்கோமா? மிஷின் கரெக்ட்டா சொல்லுதா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமே பார்க்கறதுக்கே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இதை விட ரொம்ப கஷ்டமானது வந்துட்டு டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்குமே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. நாங்கள் அது ஒவ்வொன்றுமே அதில் மென்ஷன் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மென்ஷன் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கேக் டின்ல எல்லா பேப்பருமே செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு மாவு எடுத்து ஊற்றுறதுக்கு எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் அந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் அதை வாங்க மறந்துட்டனால சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் எல்லாத்தையுமே ஈவனாக வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம். அவருக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி இது வெண்ணிலா மட்டும்தாமே நம்ம ட்ரை பண்ணுறோம், ஸோ சாக்லேட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் போட்டு சாக்லேட்டுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொன்றுமே வந்து பார்க்க ரொம்பவே டெம்ப்டாக இருந்துச்சு. எப்படா அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம், அதுவும் நம்ம செஞ்சதான் சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே நல்ல சக்ஸஸிவாக வந்துருச்சுன்றது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இதெல்லாமே ஓகே, கிறிஸ்மஸ் வரப்போதில்ல, ஸோ டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பிங் பேக்கில் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணோம். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ரொம்ப பெரிய வேலை பார்த்த மாதிரி ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ரெசிபி நம்ம அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் பண்ணலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.